மிக்ஸியில் வந்து நம்ம இஞ்சி அரைச்சி எடுத்துருக்கோம். இது வெறும் இஞ்சி தான். இந்த இஞ்சியை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம்னு பார்க்க போறோம். நான் இந்த இஞ்சி எதுக்காக அரைச்சிருக்கேன்னா டீக்காக தான் அரைச்சிருக்கேன். தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ ஐஸ் கட்டி ஆகவும் எடுத்து நம்ம அப்படியே பாக்ஸ்ல கூட போட்டு வச்சுக்கலாம். வேற பாக்ஸ்ல கூட சின்ன சின்ன கியூபா போட்டு ஃப்ரீசர்லயே வச்சு நம்ம டீ போடையில ஒரு ஒரு கியூப் எடுத்து போட்டு டீ போட்டுக்கலாம். இல்ல வேணாம் இப்படியே இருக்கட்டும்னாலும் நமக்கு இப்படியே கூட அப்படியே மூடி வச்சுக்கலாம். இது மூடியோட வருது பார்த்தீங்களா, மூடியோட வருது. மூடி வச்சுக்கலாம். அதாவது ஓப்பனாவும் இருக்காது. இது அதுக்கு மூடியோட இருக்கணும்ன்றக்காகவே நான் வாங்கினேன். ஏன்னா இஞ்சி வந்து நம்ம ஓப்பனா வச்சா அந்த வாடை வந்து அந்த ஸ்மெல் போயிடக்கூடாது. அந்த வாடை வந்து அப்படியேவும் இருக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி மூடியோட உள்ளது வாங்கினேன். இது நல்லா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், நமக்கு அதாவது ஒரு நாளைக்கு டீக்கு போட நான் எந்த அளவு போடுவேனோ இப்போ நம்ம எடுத்து இதுல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். இது வந்து இப்ப நான் வந்து வச்சுட்டோன்னா இந்த கியூப் மாதிரி வருமா. இப்ப நம்ம எடுத்து நம்ம ஒரு இதுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எடுக்கவும் கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா கீழே சிலிக்கான் இருக்கிறனால நீங்க எடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணா அப்படியே கரெக்டா வந்துடும். பாருங்க 2 இதுலயும் வச்சாச்சு. 2 இதுலயும் வச்சாச்சு. ட்ரேலையும் வந்து வச்சு மூடியாச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து போய் ஃப்ரீசர்ல வைக்க போறோம். அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, இஞ்சி வந்து ஐஸில் ஊற்றி வச்சோம். அதுதான் இது. அதாவது டீக்கு போடுற இஞ்சி ஐஸ் ட்ரேயில் வச்சோம். இப்போ வந்து நல்லா ஐஸ் ஆயிடுச்சு. இது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணேன், அழகாக அந்த பாருங்கள் ஐஸ் க்யூப் மாதிரி இப்படி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், இதை நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்றும் எடுத்து டீயில் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு இது போதும். இந்த அளவு எடுத்து அப்படியே டீயில் போட ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணிடுங்க, ஒரு டப்பாவில் போட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சாலும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து டப்பா தேவையில்லை, இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே வச்சுக்கோங்க. அந்த மாதிரியும் வைக்கலாம். இப்போ வந்து எனக்கு இதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்தாலே எனக்கு சரியாக வரும். ஃபுல்லாகவும் இருக்கும், இஞ்சியும் கெட்டு போகாது, நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். சாயந்தரம் சும்மா இருக்கையில் இந்த மாதிரி உட்காந்து இஞ்சியை உட்காந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது நமக்கு எப்படியும் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே வரும். நம்ம 1.5 மாதத்துக்கு மேலேயே வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கியூப் எடுத்தாலே நிறையா வரும். அந்த மாதிரி எடுத்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வேலைக்கு போகிற பெண்கள், முடியாதவங்க இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க.